ஏய் 10 நிமிஷம் தான்டா இருக்கு. ரெண்டு நாள் 4 நாள் இருடி வரேன். டேய் பஸ் எடுக்க போகிறாங்கடா. இதோ வெயிட் பண்ணுறா, வந்துட்டோம்டா. Start music. இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோமே, வேலையெல்லாம் கிடைக்குமாடா? மனசாட்சி தொட்டு சொல்லு, நம்ம எங்கடா படித்தோம்? எல்லாம் அதையே சொல்லாதீங்கடா, படித்தா வேலை கிடைக்கும்டா. நான்லாம் டீ கடை தாண்டா வைக்க போகிறேன். மாப்பிள்ள நானும் உன் கூட டீ கடையே வைக்க வந்துடுறேன்டா. மாப்பிள்ள 2 நிமிஷம் மாப்பிள்ள, அம்மா கால் பண்ணுறாங்க, பேசிட்டு வந்துடுறேன்டா. ஹாய் சொல்லு செல்லம், மாமா ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஒருத்தன் ஆரம்பிச்சிட்டான்டா. பேபி, உன் வீட்டிலலாம் கரண்டே போகாதில்ல? ஏன் பேபி? அதான் இல்லாமல் நீ இருக்கியே. ஏய் ஒரு நிமிஷம்டா, தங்கச்சி கால் பண்ணுதுடா. எப்படி அக்கா தங்கச்சின்னு சொல்லி தாண்டா எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? முன்ன மாதிரி யாருமே இல்லைல்லடா. அப்படிலாம் இல்லைடா, எல்லாரும் ஒரே மாதிரி தாண்டா இருக்கும். முன்னாடி வேற மாதிரி இருந்தோம்டா. மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது கண்ணை இழந்த வந்து தேக சுகத்தில் கவனம், காட்டு வழியில் பயணம், கங்கை நதிக்கு மண்ணில் அணையா இளமையெனும் பூங்காற்று. மாப்பிள்ள புதுசா கோர்ஸ் வாங்கிக்கிறீங்களா? கோர்ஸ் ஸ்வயம் கோர்ஸா? டெய்லரா கோர்ஸா? டெய்லரா கோர்ஸா? டேய் இத பாருடா, யோகா கோர்ஸ். ஏய் கோடிங்க கத்த தெரியுமாடா உங்களுக்கு? ஏய் கொஞ்ச நேரம் பேச விடுங்க. அப்புறம் பேசுறேன்டி தங்கம். ஏய் எக்ஸாம் வேற வருது, ஒண்ணுமே படிக்கலடா. இப்படி சொல்லி தான்டா ஆல் கிளியர் பண்ணிட்டு ஓஜிபி பேர் வாங்கியிருக்க. ஏய் நாளைக்கு எக்ஸாம்டா. ஏய் இந்த ரெக்கார்டே சைன் ஆகலடா. ஏய் நம்ம ஆல்ரெடி லேட்டு, சைன் வேற போட மாட்டாங்கடா. நாளைக்கு எக்ஸாம்டா. அதுக்கு நானா என்ன பண்றது? சைன் போடணும். நானா அப்போவே சொன்னேன். எப்படி மாட்டணுன்னே தெரிலடா. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலடா.
இதுக்கடா தம்பி இந்த வேலையெல்லாம் ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணலாம் கிளம்பு நீ நிற்க கிளம்புலாம் போ போ தேவையில்லாமல் பண்ணிட்டோம்டா. வீட்டில் என்னடா சொல்ல போகிறோம்? சஸ்பெண்ட் வர பண்ணிட்டாங்களா நம்மளை? எங்கள் அப்பா என்னை பொழக்க போகிறாரா. டேய் ஃபர்ஸ்ட் நான் பேசுறது கேளு. டேய் நான் சொல்றது புரிஞ்சுக்கே நீ. டேய் பேசுறது கொஞ்சம் பேசல வெயிட். கொஞ்சம் என் இடத்துலேருந்து யோசிச்சு பாருடி. உன் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்காத, என் இடத்துலேருந்து கொஞ்சம் பாரு ப்ளீஸ். அதான் சரி சரி, மற்றவங்க ஃபீலிங்ஸ்லாம் முக்கியம் இல்லைல்ல. அதான் இப்போ என்ன உனக்கு பிரேக்கப் அதானே? இதுக்கு மேலே இது கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். என்னடா ஒரு மாதிரி இருக்க? அவதான்டா. என்னடா அழுவுற? எல்லாமே நல்லா தான்டா போச்சு. அவள் எனக்காக எல்லாம் பண்ணும்போது பிடிச்சி சந்தோஷமாக தான் பண்ணுறான்னு நினச்சேன். அதான் என் தப்பு. நான் அவளுக்காக ஏதாவது பண்ணுறேன்னா பிடிச்சி சந்தோஷமாக தான் பண்ணேன். ஆனால் அவள் எனக்காக பண்ணது எல்லாமே அவளை அவளாகவே இருக்க விடலை. இப்போ தான் புரியுது. ஸோ விட்டேன்னா எனக்கு புரியலை. அவளை அவளாகவே சந்தோஷமாக. மச்சி இங்கே செம்ம சீன் போயிட்டு இருக்கா. நீ சீக்கிரம் வந்து பாரு. என்னது குதிக்க போறானா? குதிச்சா 1000. சரி நீ வா. என்னடா வாங்கிட்டு வந்திருக்க? உப்பு கடிக்குது. இந்தாடா. சூசைட் பண்ணுற மூஞ்சப்பாரு. நான் எங்கே இருக்கேன்னு உங்களுக்கு எப்படிடா தெரியும்? நீ எங்கே இருப்பேன்னு எங்களுக்கு தெரியாதடா. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையாடா? யாரை கேட்டு மேலே போயிட்டு வரீங்க? என்ன பண்ணிட்டு வரீங்க மேலே? தம்பி நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? விளையாட்டா தெரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு யாரை கேட்டு காலேஜுக்கு மொபைல் கொண்டு வரீங்க? இல்லை சார். சொல்லிட்டே இருக்கேன், சிரிச்சிட்டே இருக்கீங்க. வாங்க பிரின்சிபல் சார்கிட்ட வாங்க.